உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்க. வணக்கங்க. இன்னைக்கு தேங்காய் பர்ஃபி எப்படி செய்யறதுன்னு நான் சொல்ல போறேன். இது செய்யறது ரொம்ப சுலபம். 2 கப்பு தேங்காய் பூவை நம்ம கடாயில் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். இது ரொம்ப ப்ரௌன் கலராக மாறாமல் ஓரளவுக்கு ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்குவோம். இப்போ ஓரளவு நம்ம வதக்கிட்டோம். 2 கப்பு தேங்காய் பூவுக்கு 1.5 கப்பு சர்க்கரை போடணும். இதை கொஞ்சம் மெல்ட் ஆகிற அளவுக்கு நம்ம கிண்டிக்குவோம். இது கூட கொஞ்சமாக நம்ம பசும்பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 கப்பு. இது நல்லா மெல்ட் ஆகும். இதை நம்ம கிளறி விட்டுக்கினே இருக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா வதக்கிக்கினே இருக்கணும். இது கட்டி ஆகிற வரைக்கும் அடி பிடிக்காமல் கொஞ்ச நேரம் கழித்து நம்ம இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கினே இருக்கணும். இப்போ இது ஓரளவுக்கு கெட்டி பதத்துக்கு வந்திருக்கு. கொஞ்சோண்டு ஏலக்காய் பவுடர் போட்டுக்குவோம். ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்குவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம், எப்படியும் இது செஞ்சு முடிக்க 1/2 மணி நேரம் ஆகும். அந்த டைம் வச்சு நீங்கள் அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ ஒரு தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சமாக முந்திரி பருப்பை பொடியாக கிள்ளி போட்டு நெய் போட்டு நம்ம வறுத்து வச்சுக்குவோம். அடுத்ததாக பாருங்கள், தேங்காய் பர்ஃபி கொஞ்சம் பூத்த மாதிரி வருது பாருங்கள். இந்த மாதிரி டைமில் நம்ம இந்த முந்திரி பருப்பு வறுத்ததை போட்டுக்குவோம். இதையும் கொஞ்சம் நல்லா ஒன்றா சேர அளவுக்கு நம்ம கிளறி இதோட நம்ம ஆஃப் பண்ணி ஒரு நெய் தடவின பிளேட்டில் இதை கொட்டி நம்ம சமப்படுத்தி கட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பை உடச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு பீஸ் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க, நெய் தடவின பிளேட்டில் இதை நம்ம மாற்றிட்டோம். இந்த மாதிரி கொட்டி இதை இப்படி சமப்படுத்திக்கணும். இது கொஞ்சம் ஆறுன ஏற்பாடு நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பீஸ் போட்டு வச்சுக்கோங்க. பாருங்க, தேங்காய் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் நிறைய தேங்காய் இருக்குது, ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சுருங்க. இது சுலபமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை வச்சிருந்து கூட 1 வாரம் வச்சிருந்து கூட சாப்பிட்லாம். மீண்டும் சுவையான, சுலபமான, ஆரோக்கியமான சமையலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.